தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை மாலை திருப்பலியில் நம்மோடு இணைந்து விகே புதூர் அருளானந்தம் பாலின் வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த உத்திரிக்க நிலை ஆன்மாக்கள் ஏனைய ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும், அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் நிறைவுகளை தர வேண்டும் என்றும், திருமண காரியங்கள் வேலை வாய்ப்பின் காரியங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்தோணிசாமி அந்தோணி மேரி 58வது திருமண நாளிலே ஆண்டவர் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்திய கிருபைக்காக தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அமல்ராஜ் பாண்டியன் ஜபா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தனது 10வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மரிய சாத்விகாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த அருள் ராமராஜ் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மனோஜ் ராணி லான்சி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தேவ ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பலியை சிறப்பான முறையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் பெறுவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம் பதுவை புனிதர் கோடியர் புதர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 21
17 முதல் 29 முடியுள்ள திருவசனங்கள். அரசர்கள் அந்நாள்களில் நாபோத்து இறந்தபின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ, நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் எரபாவின் குடும்பத்துக்கு செய்தது போல் உன் குடும்பத்துக்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினமூட்டினாய். மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலியை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகருக்குள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தே இருந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளையெல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயென்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விளைச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு ஆண்டவர் துணை இருப்பார்.
கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழச் செய்கிறார். நேர்மை உள்ளவர்கள் மேலும் நேர்மை அற்றவர்கள் மேலும் மழை பொழியச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மனித வாழ்வு என்பது பாடங்களை அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது. அனுபவம் என்பது தன்னந்தனியாய் நடக்கின்ற இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது மற்றவரோடு இணைந்து நடக்கின்ற கூட்டு அனுபவம். பெரும்பாலும் மனிதர்களை எது அதிகமாக தாக்குகிறது அல்லது எது மனிதர் மனதில் ஆழமாய் பதிகிறது என்று சொன்னால், இந்த சமூகம் கூட்டுத்தனமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. எனவே நம்முடைய சமூக அனுபவங்களை கொண்டு, உறவு அனுபவங்களை கொண்டு, குடும்ப அனுபவங்களை கொண்டு, பிறரோடு நமக்குள்ள செயல்களை கொண்டு அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து எல்லாரையும் விட நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டா சந்தோஷம். அது அறிவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நகையாய் இருக்கலாம், அழகாய் இருக்கலாம், அல்லது உடல் வலிமையாய் இருக்கலாம். அந்த காலத்தில் அவர்களை விட அதிகம் இருந்தால் அது சந்தோஷம். பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் சைக்கிளே இல்லாத நடந்தே போய் கொண்டிருந்த காலத்தில் சைக்கிளில் போனவர்கள் தங்களை பெருமையாய் நினைத்து கொண்டார்கள். பிறகு எல்லோர் வீட்டிலும் சைக்கிள் வந்த பிறகு இன்றைக்கு யாராவது நான் சைக்கிள் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் கேவலமாய் கேள்வி பேசுகிறார்கள். ஏன்னா சைக்கிளை தாண்டி மோட்டார் சைக்கிள் வந்து விட்டது, கார் வந்து விட்டது. அப்போது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள், ஒரு சைக்கிள் வைத்திருப்பவன் ஒரு ஊரிலே அப்படி நெஞ்சை நிமித்தி கொண்டு பெரிய பெருமையோடும் பெரிய சந்தோஷத்தோடும் உலகத்தில் இந்த ஊரில் நான் ஜெயித்து விட்டேன், எல்லோரையும் விட அதிகமான பணம் படைத்து விட்டேன் என்று போனானே, அவனை இப்போது நினைத்து பாருங்கள். வேடிக்கையும் சிரிப்புமாக வருகிறதா இல்லையா? அப்படி என்றால் என்ன? பிரியமானவர்களே, எப்போதெல்லாம் நீங்கள் உங்களை இந்த சமூகத்தோடு ஒப்பிட்டு, பிறரோடு ஒப்பிட்டு உங்கள் உயர்வை தீர்மானிக்கிறீர்களோ அப்போது நீங்கள் ஒன்றுமில்லை. ஒரு நாள் அது காணாமல் போகும், இல்லாமல் போகும், அழிந்து போகும், அல்லது அது தாழ்ந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவு என்பது உனக்குள் இருந்து வந்தால், கடவுளிடமிருந்து வந்தால்,
விண்ணகத் தந்தையின் பிள்ளை. ஆகவே விண்ணகத் தந்தையின் பிள்ளையாய் வாழ்வதற்கு அவரை போல் நிறை உள்ளவராய் வாழ்கிறேன் என்று நீங்கள் பயணப்பட்டால், இன்று நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும், இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்று வரை இயேசுவை மிஞ்சிய கதாபாத்திரம் உண்டா? அவரிடம் என்ன இருந்தது? பணிவும் பண்பும் தான். அன்னை தெரசாலை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் எத்தனை தலைமுறை கழித்து எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் அன்னை தெரசாளுடைய சேவையை மிஞ்சிவிட முடியுமா? அந்த அன்னை என்ன வைத்திருந்தார்? பிரியமானவர்களே, உள்ளிருந்து ஒரு பாசம் வந்தது. யாரும் இல்லாத நோயாளிகள், தொழுநோயாளர்கள் தெருவிலே கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். அந்த அம்மாவுக்குள்ள ஒரு கருணை பொங்கி வந்தது, இரக்கம் பொங்கி வந்தது. எனவேதான் தமிழில் எழுதப்பட்ட ஒரு கவிதையை அங்கே பல மொழியில் பெயர்த்து அந்த அன்னை தெரசாளுடைய கல்லறை அருகில் அழகாய் வைத்திருக்கிறார்கள். கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு நீ தாயாகி இருப்பாயா? அம்மா, நீ கருணை உற்றதால் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தாயானாயே. பிரியமானவர்களே, இந்த வசனம் எவ்வளவு அழுத்தமான ஒரு செய்தியை சொல்லுகிறது பாருங்கள். எனவே ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். இதோ மற்றவருக்கு மேலாக நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு நீங்கள் என்னதான் முயற்சி செய்தால் அதைத்தான் சொல்லுகிறேன். ஒருவன் சைக்கிள் வைத்திருந்த பொழுது ஏதோ நான் தான் பெரிய ஆள் என்று பெருமைப்பட்டான். இன்றைக்கு என்ன ஆயிற்று? இன்றைக்கு நீங்கள் வைத்திருங்கள், கார் இருக்கிறது, நான் பெரிய, இன்னொரு 20, 40, 50 வருஷம் கழித்து எல்லா வீட்லேயும் ஹெலிகாப்டர் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே. கீழெல்லாம் டிராஃபிக் ஆகிடுச்சு, அதனால் மேலே வான்வழி டிராஃபிக் போட்டோம், ஹெலிகாப்டர் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள்னா, இப்போ பெரிய பெரிய காரு அல்லது பெரிய வாகனங்கள் வைத்திருக்காள்லாம் அன்னைக்கு கேவலமாக இல்லையா? அல்லது அது என்ன வச்சுருந்தான் பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்களா இல்லையா? பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களை விட பெரிதாய் செய்ய வேண்டும் என்றால் இதோ எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஓடு, இப்படி உழை, இப்படி வாழ், இப்படி இரு, இப்படி செய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை வேறு விதமாய் செய். இதோ உன் நண்பனுக்கு அன்பு, உன்னை அன்பு செய்கிறவனுக்கு அன்பு, பகைக்கிறவனுக்கு வெறுப்பு என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லோரையும் நேசி, உள்ளிருந்து அன்பு மட்டுமே வரும் என்று சொல், உன்னை யாரும் மிஞ்ச முடியாது. உள்ளிருந்து கருணையும் இரக்கமும் மட்டுமே பொங்கி வரும் என்று சொல், உன்னுடைய இதயத்தில் இருந்து இதோ ஆசீர்வாதங்கள், நல்ல தனங்கள், நன்மையின் காரியங்கள் மட்டுமே பொங்கி எழும் என்று சொல், உன்னுடைய நிறைவை யாரும் தொட முடியாது. அப்படியே தொட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? எல்லாம் உயர்ந்து நிற்கும். இயேசு கிறிஸ்துவை போலவே அன்னை தெரசாள், அன்னை தெரசாளை போலவே அந்தோணியார், அந்தோணியாரை போலவே இன்னும் புனிதர்கள். யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. இந்த புனிதர் பெரிதா, இந்த புனிதர் பெரிதான்னு எங்கேயாவது பட்டிமன்றம் நடந்திருக்கா? வராது. எல்லோரும் உயர்ந்து நிற்பார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு அழுத்தமான தத்துவம். என்னை தயவு செய்து ஆழமாக தியானிப்போம். ஆண்டவருடைய பேரன்பினாலும் பேராற்றலினாலும் இயக்கப்படுவோம். ஆமேன். சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது ஆசீர்வாதத்தின் திருவிருந்தாய் எங்களுக்கு மாறுவதாக. ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை என்று மகிழ்ந்திருக்க செய்தீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் இதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, கோவில் ஆண்டனூரிலிருந்து கே மிக்கேல் வேளாங்கண்ணி குடும்பத்தினர் 26 கிலோ அரிசி நமக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அந்தோணிசாமி அந்தோணி மேரி குடும்பத்தினர் 58வது திருமண நாளை ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். அமல்ராஜ் பாண்டியன் ஜபா குடும்பத்திலே மரிய சாத்விகா தன்னுடைய 10வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். எனவே இவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் எல்லா வாரங்களும் ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நிறைவாக நமக்கு பொழியப்படுகிறது. குறிப்பாக எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் காலை 11:30 மணி முதல் 2 மணி வரை நமக்கு இந்த குணமளிக்கின்ற நற்கருணை ஆசீர், தீர்த்த அபிஷேகம், மதிய அசனம் என்று சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த மே மாதம் வரை 12 மாதங்கள் இந்த ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள், தமிழ் மாதத்தில் அல்ல, ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை
குமுளியிலிருந்து வருகை தருகின்ற தூய மிக்கேல் அதிதூதர் தியான மையத்தை சார்ந்தவர்கள் நமக்கு இந்த நற்செய்தி பெருவிழாவை நடத்துகிறார்கள். கடந்த மே மாதம் 3 நாட்கள் மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி தந்தார்கள். நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். நிறைய குணமளித்தல் காரியங்கள், விடுதலையின் காரியங்கள் நடைபெற்றன. ஆகவே பலர் கேட்டுக்கொண்டார்கள், இதை ஆண்டுதோறும் எப்படியாவது மாதந்தோறும் ஒரு நாள் அதை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று. எனவே குழுவினரோடு கலந்து பேசினோம். அவர்களும் சரி என்று சொல்லி ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் காலை 10 மணிக்கு ஆராதனையோடு ஆரம்பித்து மதியம் 2 மணிக்கு நிறைவு செய்து மதிய உணவு இடைவேளை முடிந்து பிறகு 3 மணிக்கு பிறகு நற்கருணை ஆசீர், திருப்பலி, இந்த தீர்த்த அபிஷேகம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து அடுத்த செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் இதோ மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை, தயவு செய்து அனைத்து இறைமக்களும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறுகிற இந்த ஒரு நாள் குணமளிக்கின்ற விடுதலை பெருவிழாவிலே முழுமையான முறையிலே கலந்து கொள்ள உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்திருந்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த தெய்வீக பெருவிழாவை முன்னிட்டு நாங்களும் மைப்பு கொள்கிறோம். இதன் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றென்றும் நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.